Hello everyone, welcome to Target Achievers Academy. இந்த வீடியோவில் நம்ம டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எப்படி போடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போது கண்டிப்பாக நம்ம டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், டெய்லி குவிசஸ், ஆடியோ நோட்ஸ், ஃப்ரீ ஆடியோ நோட்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ், டெய்லி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நம்ம ஆப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்லேருந்து நம்மளோட ஆப்பை வந்து டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆப் டவுன்லோட் பண்ண பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிங்கனாவே நம்ம ஆப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகளை ஃப்ரீயாக எப்படி நம்ம ஆப்பில் டெஸ்ட் போடணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்ச பிறகு, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் இங்கே டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நம்மளோட ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். இந்த பேஜில் இங்கே இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்குது பாருங்களேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் சீரியஸ்லாம் இங்கே இருக்கோ அந்த டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் இப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் போட போகிறீங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் தான் போட போகிறீங்க. ஸோ அப்போது இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்படின்ற இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். டெய்லி அதில் உள்ள டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து என்னைக்கு அதை போடணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த நாளைக்குள்ளே டெஸ்ட்டை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ அன்னன்னைக்கு நடக்கிற நடப்பு நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு வந்து அந்த டெஸ்ட்டை போட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய சுமையாகவே இருக்காது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து 15 கொஷின்ஸ் இருக்கும். டெய்லி உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி ஜூலை 2ல் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜூலை 2 வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் இப்போ எக்ஸாம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறதுனால எக்ஸாம் அப்படின்ற இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் அட்டன் டெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இந்த அட்டன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு நாளைக்கும் 15 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கப்படும். ஸோ அந்த 15 கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண பிறகு கடைசியில் சப்மிட் பட்டன், எல்லா கொஷின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண பிறகு கடைசியில் சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் அன்றைக்கி போட்ட டெஸ்ட்டில் உங்களுடைய ஸ்கோர் என்ன, எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஷின்ஸ் ராங்காக போட்டிருக்கீங்க, மொத்தம் அட்டன் பண்ண யாரெல்லாம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு டாப் 5 ரேங்க் வந்து அவங்களோட நேம் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்படி வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எத்தனாவது ரேங்க் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு, நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களோட ஸ்கோர் என்ன, நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதி போட்டிருக்கீங்க, என்னென்ன ராங்காக போட்டிருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன, நீங்கள் டாப் 5ல் வந்தீங்கன்னா உங்களோட நேம் லிஸ்ட் முதற்கொண்டு இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, இப்போ நீங்கள் போட்ட கொஷின்ஸோட கரெக்டான இப்போ இன்கேஸ் நீங்கள் ராங்காக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கின்றப்ப இங்கே சொல்யூஷன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள். இந்த சொல்யூஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வித் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸோட வந்து டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினோட வித் ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஆன்சர்ஸோட வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ரொம்ப சிம்பிள் நம்மளோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஸோ கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள்
டெய்லி நம்ம ஆப்லேயே நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பரில் இருந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் வந்து நம்மளுடைய ஆப்லேயே இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் டெய்லி போட்டு பார்த்துட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பெரிய சுமையாகவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.